இன்றைக்கி அட்ராக்டிவான வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வால்கிராஃப்ட் லைவ்ங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வால்பேப்பர்ஸ் வருங்க. எல்லாமே லைவ் வால்பேப்பர்ஸு. எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். இது எல்லாமே லைவ் வால்பேப்பர்ஸுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எந்த பக்கம் மொபைல் மூவ் பண்ணுறேனோ அந்த பக்கம் அந்த வால்பேப்பரை லைவாக மூவ் ஆகும். பார்த்தீங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு வால்பேப்பர் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் வால்பேப்பர் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா இப்படி வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மொபைல் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் அப்படியே லைவாக மூவ் ஆகுங்க. தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த பக்கம் மொபைல் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜும் அந்த லைவ் வால்பேப்பரும் அப்படியே மூவ் ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் செட் பண்ண போகிறேன். இப்போ லைவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அக்ரி கொடுங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அப்ளைன்னு கொடுத்துட்டேன். லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ அப்ளை ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் இப்போ லைவாக காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ நான் செட் பண்ண வால்பேப்பர் அப்படியே லைவாக வந்துடுச்சு. ஸோ நான் எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் அப்படியே லைவாக மூவ் ஆகும். அதே மாதிரி தாங்க லாக் ஸ்க்ரீனும். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இப்படி தாங்க லைவ் வால்பேப்பர் செட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.